ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். 19th டே இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இன்னைக்கு என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டரை வந்து நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. நேற்றுக்கு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட டாப் செக்யூரிட்டி லீடரான அலி லார்ஜினிங்கிற நபரை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கொண்டுட்டேன்னு சொல்லி கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பழிவாங்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே கிளஸ்டர் குண்டுகளை தூக்கி போட ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா சைரன் சத்தமாக தான் ஒரு பக்கம் ஒழிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் மீடியாஸ்ல எல்லாத்துலேயுமே ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலை இல்லைங்கிறது தான் சொல்ல வரலாம். ஏன்னு கேட்டால் இந்த 2-3 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல்னால. ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்ற நிலைமையிலே இல்லை. ஏன்னா வந்து சரம் மாதிரியா வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஏர் பேஸ், மிலிட்ரி பேஸ் எல்லாத்து மேலேயும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஈரான் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் பதிலுக்கு தாக்குதலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் தாக்குதலுங்கிறது நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள், நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே அவங்களோட போர்க்கப்பல் எடுத்து வாங்கன்னு யாருமே வராதனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ரொம்பவே சோகமாக வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகளுக்கு நிறைய செலவுகள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளாக இருந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு உதவின்னு யாருமே வந்து நிற்கல, அமெரிக்காவுக்கு ஒரு உதவின்னு சொல்லிட்டு யாருமே வரல அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக வந்து சொல்லியிருக்காப்புல. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் செக்யூரிட்டி லீடரான அலி லார்ஜனிங்கிற நபரை கொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராங் பொலிட்டிக்கலாக இருந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கோம் பொலிட்டிக்கலாக. நீங்கள் யாரை வந்து லீடரை கொண்டாலுமே அடுத்தடுத்த லீடர் அந்த பொசிஷனுக்கு வந்து அந்தந்த வேலைகளை செய்வோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா யூஎஸ்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ண முடியலைன்னா யூரோப் கண்ட்ரிஸ் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க? ஏன்னா டாப் மிலிட்ரி பேஸ் வச்சிருக்கக்கூடிய அமெரிக்காவே வந்து திணறுதுன்னா யூரோப் கண்ட்ரிஸ் எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கை எழுப்பியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1-2 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் லீடர் ஸ்கில்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்னால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்கு எந்த பர்மிஷன்ஸும் கொடுத்துட்டோம். ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சைடில் ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சைட்லேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க.